ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 8. இன்றைக்கி மார்னிங் என்னோடய வெயிட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தப்போ 81. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் 81 வந்துட்டேன். ரொம்ப எங்கள் சின்ன பொண்ணெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இருந்த அந்த வெயிட்டெல்லாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தண்ணி மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சாப்பாடை வந்து குறைச்சிருங்க. நான் வந்து மாலை போட்டிருக்கனால நேற்று வந்து நான் வந்து சாப்பாடு கார்போஹைட்ரேட்டே நான் எடுக்கலை. அதனால தான் எனக்கு வந்து 81 வந்துச்சு. இன்றைக்கும் நான் அதையே ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 10 டேஸில் வந்து ஒரு 2-3 கிலோ நல்லா ஃபுல்லாக குறைஞ்சா தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் குறைக்கலான்ட்டு வயிறை வந்து காலி பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்து நான் வந்து கொய்யாப்பழம், தண்ணி நிறையா இதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பிடாமலாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு தான் குறைக்கிறேன். அதை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு குறைக்கிறேன். அவ்வளோதாங்க. வாங்க இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சி வெயிட்டெல்லாம் செக் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு லெமன் ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகரில். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மாலைலாம் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கடையில் வந்து என் பொண்ணை தான் பார்த்துக்கிட்டா. அவளுக்கு மெட்ராஸே வந்துருச்சு. அதனால் அவளை கடையில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நானும் சாப்பிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து சொரக்காய் கூட்டு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் தனியாக பெரட்டலும் வச்சேன். குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று எப்பயும் போல் வதக்கிட்டு சொரக்காவை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கினோன்னே ஆட் பண்ணோம். இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் சொரக்காவை போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து துவரம்பருப்பை ஊற போட்டு அதையும் எடுத்து போட்டு ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சூப்பராக இருக்கும் இது. நான் வந்து வெறும் சொரக்காய் மட்டும் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவரைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சேன். இது வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் கேரளாலேருந்து பாருங்கள் பெரிய அதிரசமாக வாங்கிட்டு வந்தார். நான் சாப்பிட மாட்டேன், குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தேன். இது வந்து இந்த சுரக்காய் இது வந்து சீக்கிரமாக ஆயிரும். நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் போட்டு எடுத்து பிரட்டல் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிடவே நல்லாயிருக்கும். இது இல்லாமல் வந்து நான் கத்திரிக்காயும் செஞ்சேன். கத்திரிக்காய் பிரட்டல் செஞ்சேன். அது வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா அலசி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே தேக்ஸா மாதிரி இருக்கும்ல அதில் போட்டு கடாய் இருக்குல்ல அது கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் ஒன்றா போட்டுட்டு அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு தாளித்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், இதுவும் எல்லாத்தையும் போய் நிறைய காய்கறிலாம் போட்டு துவரம்பருப்பு போட்டு செய்யறதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதை வந்து சாப்பாட்டோடையும் சப்பாத்தியோடையும் இல்லை நீங்கள் தோசைக்கு வச்சுக்கிட்டா கூட சூப்பராக இருக்கும். இதை தான் வந்து நான் மதியத்துக்கு பண்ணேன். உடம்பு இளைக்கிறதுக்கு வந்து சுரக்காய் உடம்புல நீர்ச்சத்து நிறையா இருக்கனால நல்லது. அதனால் நான் வந்து அதை செஞ்சுட்டேன் காலையில். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து கத்திரிக்காய் பிரட்டல் வந்து செஞ்சுட்டு கொடுத்துட்டு இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு கம்மியாக தான் இருந்துச்சிங்களா கத்திரிக்காய். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சிடலான்ட்டு ஒரு சின்ன எக்ஸலில் வச்சு செஞ்சுட்டேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இது தாங்க நான் மதியத்துக்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இன்றைக்கி ரேஷனில் வந்து பொங்கல் பரிசு தரேன்னு சொன்னனால அதை வாங்க போயிட்டேங்க. நைட்டுக்கு நான் ஒன்றுமே எடுத்துக்கல, வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு டேவை முடிச்சிட்டேங்க. அப்புறம் இன்றைக்கி தண்ணியும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா வெளியே போகிற வேலை நிறையா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.